இன்னொரு பக்கம் நான் விஜய் அவர்கள பார்த்து நெறைய பேர் பேசுற ஒரு விஷயம், விஜய் ரசிகரா இருந்தாக்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? விஜய் அரசியலுக்குள்ள ஜெயிச்சுருவாரா? அவர் வந்துட்டு தன்னுடைய ரசிகர்கள நம்பி அரசியலுக்குள்ளார வரல. அதாவது நாம வந்து மக்களுக்கு சினிமாக்கள் மூலமா நெறைய நல்லது பண்ணியிருக்கோம். நம்மள கதாநாயகனா பார்க்குறாங்க. நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு 2,00,00,000 வாக்காளர்கள், 2,50,00,000 வாக்காளர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சியை தீர்மானிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு கட்சி உறுப்பினர்களா சேர்த்துட்டோம்னாக்கா, நம்ம கூட எத்தனை பேர் சேர்ந்து வேலை செய்றாங்க? நம்ம கூட சேர்ந்து எத்தனை பேர் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு வாராங்க? அதை எதிர்பார்த்து தான் அவர் அரசியலுக்குள்ளார வந்திருக்காரே தவிர, விஜய் அவருடைய ரசிகர்கள மட்டுமே நம்பி அரசியலுக்குள்ளார வரல. அரசியல் தெரியாதவங்க வேணா பேசுவாங்க. அவருடைய ரசிகர்கள நம்பி வராரு, சினிமாவுல வந்துட்டா மட்டும் அவரு ஜெயிச்சுருவாரா அப்படின்னு. ஆனா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளார இவ்வளோ பேர் தான் ஆட்சியை தீர்மானிக்கிறாங்க. அவங்கள தான் உறுப்பினர் சேர்க்கறதுக்காக விஜய் அவர்கள்